எல்லோருக்கும் வணக்கம். நான் தரணி பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம கிறிஸ்டல் பீட்ஸ் அண்ட் கிளாஸ் பீட்ஸ் வச்சு ஒரு பிரேஸ்லெட் பண்ணது எப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த பிரேஸ்லெட் பண்ணுறது ரொம்ப ஈஸி அண்ட் லுக் வைஸ் இது ரொம்ப அழகாக இருக்கும். இது எந்த ஏஜ் குரூப்பில் இருக்க யார் வேணாலும் போடலாம். நிறைய கலர்ஸில் பண்ணிக்கிட்டால் நம்ம டெய்லி வேராக போட்டுக்கிறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் பார்த்திங்கன்னா 6mm கிறிஸ்டல் பீட்ஸ், அதுக்கப்புறமா இது வந்து நான் இன்றைக்கி ஹனி கலரில் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் அதே ஹனி கலரில் சின்ன கிறிஸ்டல் பீட் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இதுக்கு வந்து தேவையான ஒயிட் கலர் கிளாஸ் பீட். அதுக்கப்புறம் நான் வந்து இன்றைக்கி ஃபிஷிங் ஒயர் சொல்லுவாங்க, இல்லை நைலான் ஒயர் சொல்லுவாங்க, அது சைஸ் நம்பர் 50ல் எடுத்திருக்கேன். அப்புறம் இதை வந்து ஒரு நீடில் நம்ம இன்சர்ட் பண்ணுவோம். ஸோ 10 சைஸ் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா 2 பக்கம் லாக் பண்ண சில்வர் ரிங்ஸு, அதுக்கப்புறம் ஹூக்கில் வந்து டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் எடுத்திருக்கேன். நம்ம எந்த ஹூக் வேணுமோ அதை நம்ம போட்டுக்கலாம். அப்போ அது வந்து ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம அந்த ஃபிஷிங் ஒயரில் ஒரு கார்னர் ஆஃப் த சைடில் வந்து நீடில் இன்சர்ட் பண்ணிவிட்டு அதில் ஃபஸ்ட்டு 2 பெரிய கிறிஸ்டல் பீட் போட்டுக்கோங்க. 2 கிறிஸ்டல் பீட் போட்டு ஊசியிலேருந்து கீழே இறக்கி வச்சுக்கோங்க. இந்த பக்கம் நிறைய லென்த்தாக ஒயர் விட்டுக்கோங்க, ஏன்னா நமக்கு வந்து எண்ட் ஆஃப் த இது வந்து லாக் பண்ணுறதுக்கு வேணும். அதே மாதிரி இப்போ 3 சின்ன கிறிஸ்டல் ஹனி கலர் பீடு, ஒரு ஒயிட் கலர் பீடு, ப்ளஸ் திரும்பவும் 3 கிறிஸ்டல் பீடு. ஸோ டோட்டலாக பார்த்திங்கன்னா 7 பீட்ஸ் எடுத்து ஊசிலேருந்து இறக்கிட்டு 2 கிறிஸ்டல் பீட் நம்ம கோத்துருக்கோம்ல அதுக்கு கீழே இருந்து விடணும். கீழே இருந்து விட்டு இதை எடுக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த 2 கிறிஸ்டல் பீடோட சைடில் அழகாக வந்து மேலேருந்து கீழே வரைக்கும் அந்த சின்ன பீட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகிருக்கும். இப்போ நான் ஃபஸ்ட்டு ரைட் சைட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இப்போ நம்ம லெஃப்ட் சைட் பண்ண போகிறோம். அதே மாதிரி திருப்பியும் 7 பீட்ஸ் எடுத்துக்கோங்க. 3 ஹனி கலர், ஒரு ஒயிட் அண்ட் 3 ஹனி கலர். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடை கவர் பண்ணிட்டோம். ஸோ நமக்கு இப்போ பார்த்திங்கன்னா 2 சைடுமே கிறிஸ்டல் பீட் வச்சு கவர் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ வந்து நம்ம 6mm பீட்ஸ் எடுத்துருக்கிறதால 7 பீட்ஸ் வந்து சின்னது எடுத்துருக்கோம். இன்கேஸ் உங்ககிட்ட 8mm பீட்ஸ் அந்த மாதிரி பெரிய சைஸ் பீட்ஸ் இருந்தால் அது கவர் ஆகிறதுக்கு எவ்வளோ குட்டி கிறிஸ்டல் பீட்ஸ் போடணுமோ அந்த அளவு போட்டுக்கோங்க. இப்போ இதுக்கு அடுத்த நெக்ஸ்ட்டு ஸ்டெப் பார்த்திங்கன்னா பெரிய கிறிஸ்டல் பீட் ஒன்றே எடுக்கணும். ஃபஸ்ட்டு 2 எடுக்கணும். அடுத்த நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் ஒரு கிறிஸ்டல் பீடு எடுக்கணும். கிறிஸ்டல் பீடு எடுத்ததுக்கு அப்புறமா திரும்பவும் நீடலில் அதே மாதிரி 7 கிறிஸ்டல் பீட்ஸ் எடுத்துக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பு, இப்போ நம்ம மேலே ஒரு கிறிஸ்டல் பீட் போட்டிருக்கோம். ஸோ மேலேருந்து 1 2 செகண்ட் பீட்ஸுக்கு நடுவில் பாருங்கள், மேலேருந்து 1 2 இப்போ கீழேருந்து 2வது பீட்ஸ்லேருந்து விடுங்க. ஸோ நம்ம 2 பெரிய பீட்ஸுக்கு சுற்றி தான் சின்ன கிறிஸ்டல் பீட்ஸை இப்போ ஃபார்ம் பண்ண போகிறோம். ஸோ அதே மாதிரி இப்போ நான் ரைட் ஹேண்ட் சைட் ஃபஸ்ட்டு பண்ணிவிட்டேன். அதே மாதிரி இப்போ லெஃப்ட் சைட் பண்ண போகிறோம். அகைன் அதே மாதிரி 7 பீட்ஸ் எடுத்துகிட்டு லெஃப்ட் சைடில் விட்டுருங்க. இந்த பிரேஸ்லெட் பண்ணுறதுக்கு நான் இப்போ வந்து ஃபிஷிங் ஒயர் சின்ன சைஸ் தான் எடுத்திருக்கேன். ஏன்னா வீடியோவில் அது வந்து லென்த்தாக இருந்தால் எனக்கு அது அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கே வந்து கஷ்டமாக இருக்குது. நீங்கள் வந்து பெரிய ஒயர் எடுத்துக்கோங்க. அப்போ வந்து நமக்கு அடிக்கடி வந்து அதை ஜாயின் பண்ணுற வேலை இருக்காது. இப்போ பாருங்கள், நான் இந்த 2மே கோத்துட்டேன். அதுக்கடுத்து திருப்பியும் இந்த 3rd ஸ்டெப்பாக திருப்பியும் ஒரு பெரிய கிறிஸ்டல் பீட் போடணும். அதே மாதிரி நம்ம வந்து சைடில் சின்ன கிறிஸ்டல் பீட்ஸு 7 எடுத்துகிட்டு திருப்பியும் மேலே இருக்கிறது அதுக்கு கீழே இருக்கிறது 1 2 கீழே 2வதுலேருந்து சைடில் நீங்கள் எடுங்க. அதே மாதிரி ஃபஸ்ட்டு ரைட் சைடு இப்போ நீங்கள் சின்ன கிறிஸ்டல் பீடு போடுறீங்கன்னா அதுக்கு மேலே தான் வரணும். இப்போ நீங்கள் திருப்பி பின்னாடி பக்கம் போடக்கூடாது. ஒரு சைடை மேலே இருக்க சைடுன்னு பிடிச்சி பிரேஸ்லெட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அதே சைட்லேயே தான் பண்ணணும். திருப்பியும் கவனக்குறைவாக திருப்பி பின்னாடி பக்கம் பண்ணக்கூடாது. அப்போ பிரேஸ்லெட்டோட அழகு மாறி போயிடும். ஸோ திரும்பவும் அதே மாதிரி இந்த பக்கமும் லெஃப்ட் சைடில் 7 பீட்ஸ் போட்டு கோத்து எடுத்துருங்க. இப்போ இதுக்கு அடுத்த ஸ்டெப்பாக நான் வந்து எப்படி நைலான் ஒயர் வந்து நமக்கு கம்மியாயிருச்சுன்னா புது எக்ஸ்டென்ஷன் எப்படி கொடுக்குறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ என்ன பண்ணுங்கள், மேலே இருந்து நம்ம சைடில் வந்து 7 பீடு போட்டிருக்கோம்ல, அந்த பீட்ஸ்குள்ளே நீடில் விட்டு எடுங்க. ஒரே சமயத்தில் 7 பீட்ஸ்குள்ளே போட முடியாது, ஏன்னா அது ரவுண்டான ஃபார்மில் இருக்குது, நீடில் வந்து ஸ்ட்ரைட் ஃபார்மில் இருக்குது. ஸோ 2 பீடோ இல்லை 3 பீடோ அது மாதிரி விட்டு எடுத்துக்கோங்க. விட்டு எடுத்ததுக்கப்புறமா இந்த ஒயரையும் நீங்கள் புதுசாக எக்ஸ்டென்ஷன் கொடுக்க போகிற ஒயரையும் சேர்த்து ஜாயின் பண்ணிக்கணும். இப்போ பாருங்கள், நான் திரும்ப என்ன பண்ணுறேன்னா அந்த சின்ன பீட்ஸ்குள்ளே போட்டதுக்கப்புறம் 2 பெரிய கிறிஸ்டல் பீட்குள்ளே உங்களுக்கு இந்த ஒயர் எவ்வளோ தூரம் போகும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. சப்போஸ் ஒரு 3 பெரிய கிறிஸ்டல் பீட்டில் போட்டுருந்தால் போட்டுக்கலாம். இப்போ பின்னாடி பக்கம் ஊசியை கொண்டு போயிட்டு இப்போ பாருங்கள், இது ஏற்கனவே இருக்க ஒயர். இப்போ இது நான் புதுசாக எடுத்துக்கிறது. 2ஐயும் சேர்ந்து நாட் போடுறேன். ஃபஸ்ட்டு ஒரு நாட் போட்டுருங்க. அதுக்கப்புறம் இன்னொரு நாட் போட்டுக்கோங்க. நல்லா டைட்டாக போட்டுட்டிங்கன்னா அது கார்னரில் போய் அழகாக செட்டில் ஆகிடும். நமக்கு அது பெருசாக தெரியவும் தெரியாது.
இப்போ நாட் போட்டதுக்கப்புறமா இந்த புது எக்ஸ்டென்ஷன் ஒயரை தள்ளி வச்சுட்டு நம்ம இப்போ 2 ஜாயின் பண்ணோம்ல அதோட எக்ஸஸை நல்லா ஒட்டுக்காக கட் பண்ணி எடுத்துருங்க. நீங்கள் அந்த ஜாயிண்ட் கொஞ்சம் தெரிஞ்சுதுன்னா ஃபயரிங் மெத்தடில் அதை கொஞ்சமாக லைட்டாக சூடு பண்ணால் அதை டைட்டாக பிடிச்சிக்கும். இப்போ திரும்பவும் அந்த பெரிய கிறிஸ்டல் பீடு வழியாக நம்ம ஊசியை இன்சர்ட் பண்ணி திரும்பவும் நம்ம பிரேஸ்லெட் ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஒயரை கொண்டு வந்துட்டோம். இதே மாதிரி நீங்கள் நான் சொன்ன மாதிரியே மேலே இருக்க சைடுன்னு வச்சுட்டு ஃபுல்லாக கோத்துக்கோங்க. இப்போ நம்ம பிரேஸ்லெட்டோட எண்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ அகைன் அதே மாதிரி பெரிய கிறிஸ்டல் பீடு சுற்றி 2 பக்கமும் அந்த சின்ன கிறிஸ்டல் பீட்ஸ் வந்து 7 நம்பர்ஸ் போட்டுக்கோங்க. போட்டு இப்போ பாருங்கள் நம்ம இதை ஃபினிஷ் பண்ணிடுறோம். ஃபினிஷ் பண்ணதுக்கு அப்புறமா கடைசி ஸ்டெப்பு ஒரு சின்ன கிறிஸ்டல் பீடு எடுத்துட்டு ஹனி கலரே எடுத்துக்கோங்க. ஹனி கலர் கிறிஸ்டல் பீடு ஃபஸ்ட்டு நீடிலில் 1 போட்டுக்கோங்க. இது நல்லா இந்த ஒயரெல்லாம் நல்லா டைட்டாக எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்கள் ஒரு ஹனி கலர் போட்டுட்டேன். ஒரு ஹனி கலர் போட்டதுக்கப்புறமா சில்வர் ரிங் 1 எடுத்துக்கோங்க. அந்த சில்வர் ரிங்கை உள்ளே போட்டதுக்கப்புறம் நம்ம கடைசியாக இப்போ ஒரு ஹனி பீட் போட்டோம்ல அதுக்குள்ளே நீடலை விட்டு வெளியில் இடுங்க. அப்போ வந்து சில்வர் ரிங்கு வந்து டைட்டாக ஃபார்ம் ஆகி ஸ்டிஃபாக நிற்கும் நமக்கு. பாருங்கள் இந்த மாதிரி நல்லா இழுத்ததுக்கப்புறமா அகைன் நம்ம ஜாயின் பண்ணும்போது என்ன ப்ரொசீஜர் பண்ணோம், அந்த சைடில் இருக்க சின்ன பீட்ஸ் வழியாக நீடல் விட்டு எடுத்தோம். அதே மாதிரி இப்போயும் நீடலை விட்டு எடுத்துருங்க. ஃபஸ்ட்டு சின்ன பீட்ஸ்குள்ளே விட்டு எடுத்துருங்க. சின்ன பீட்ஸ்குள்ளே விட்டு எடுத்ததுக்கப்புறமா இப்போ உங்களுக்கு பெரிய பீட்ஸ்குள்ளே போடுற அளவுக்கு ஒயர் இருந்தால் நீங்கள் திரும்பவும் பெரிய பீட்ஸ்லேயும் போடலாம். இல்லைன்னா இந்த சின்ன பீட்லேயே நம்ம சாதா துணி தைக்கும் போது எப்படி நாட் போடுவோமோ அந்த மாதிரி நாட் போட்டுக்கோங்க. சிம்பிள் தான். இந்த பக்கம் ஒரு நாட்டு அந்த பக்கம் ஒரு நாட் போட்டு நல்லா டைட்டாக எடுத்துருங்க. டைட்டாக இழுத்ததுக்கப்புறமா இதை கட் பண்ணிவிடுங்க. ஆஸ் யூஷுவல் எக்ஸஸ் கட் பண்ணிட்டோம். இப்போ அதே மாதிரி பிரேஸ்லெட்டோட அந்த சைடு நம்ம ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போது எக்ஸஸாக ஒயர் விட்டுருந்தோம். அதுலேயும் நான் சில்வர் ரிங் போட்டு அந்த ஃபஸ்ட்டு சின்ன கிறிஸ்டல் பீடு அதுக்கப்புறமா சில்வர் ரிங்கு போட்டு அதையும் க்ளோஸ் பண்ணிட்டேன். இதுக்கப்புறமா நம்ம இதுக்கு ஒரு ஹூக்ஸ் போட போகிறோம். இப்போ நான் இதில் எஸ் ஹூக் போட்டிருக்கேன். இந்த எஸ் ஹூக் போடுறதால என்னென்னா இப்போ நம்மளே தனியாக வந்து இந்த பிரேஸ்லெட்டை கையில் ஈஸியாக போட்டுக்க முடியும். சில லாக்கிங் டேப் இருக்கும், அது நல்லா இருக்கும், பட் வந்து போடுறது கொஞ்சம் கஷ்டம் இருக்கும். எஸ் ஹூக்குனா ஈஸியாக இருக்கும். இது நீங்கள் ஃப்ரண்ட் சைடும் யூஸ் பண்ணலாம், பேக் சைடும் யூஸ் பண்ணலாம். இப்போ இதே மாதிரி நான் வந்து பெருசாக நெக் சோக்கர் மாதிரி பண்ணியிருக்கேன் ஹனி கலர் யூஸ் பண்ணி. இதில் சின்ன கிறிஸ்டல் பீடு ஒயிட் கலர் போட்டிருந்தேன். இந்த நெக் செயினில் பார்த்தீங்கன்னா நான் வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் எடுத்திருக்கேன். சேம் அந்த 6 mm கிறிஸ்டல் பீடு வந்து நடுவில் இருக்கிறது அதே கலர், சைடில் இருக்க சின்ன ஹனி கலரும் சின்னது, ஒயிட் மாத்திரம் ஒரு சைஸ் பெருசு மாட்டியிருக்கேன். இப்போ பாருங்கள் மேட்சிங்காக வந்து நெக்கும் நமக்கு பிரேஸ்லெட்டும் இருக்கும். இதே மாதிரி மற்ற கலர்ஸும் பண்ணியிருக்கேன், லாவெண்டர், ப்ளூ அண்ட் க்ரீன். இது மாதிரி நீங்கள் என்ன கலர்ஸ் கிடைக்குதோ உங்கள்கிட்ட என்ன மெட்டீரியல்ஸ் இருக்கோ இது மாதிரி இது இன்னொன்று அஃபோர்டபுள் ப்ரைஸ் தான். பண்ணுறதும் ரொம்ப ஈஸி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.